வளமையாக ஒருத்தர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா ஓதினான். ஒரு நாள் ஒன்றுக்கு 100 தடவை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்று ஒருவர் வளமையாக ஓதினால் அல்லாஹு அக்பர், அவருக்கு கிடைக்கிற பாக்கியம் லம் யுஸ்பிஹு ஃபக்ர், அவர் வாழ்க்கையில எந்த காலத்திலும் வறுமை ஏற்படாது. வறுமை ஏற்படாது. டெய்லி 100 தடவை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா பயன்படுத்தணும். ஈமான் என்பதே நம்பிக்கை. ஹதீஸ்ல நம்பணும், சாலிஹீன்களுடைய வார்த்தையை நம்பணும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பணும். இது போன்ற திக்ருகளால் ஷிஃபாவும் கிடைக்கிறது. நம்முடைய தீர்க்க முடியாத வறுமையை அல்லாஹ் தட்டி விடுகிறான். பெருமக்கள் அழகாக எழுதுவார்கள், உனக்கு எந்த எந்த தீங்கு முடிவு செய்யப்பட்டுச்சோ அந்த தீங்குகள் கூட லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா ஓதுவதால் தடுத்து நிறுத்தப்படும் என்கிறார்கள். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை கூட அல்லாஹ் தடுத்து விடுவான். இதை விட விஷச்சந்துகள் கூட இந்த திக்ரை தொடர்ந்து ஓதுபவர்களை நெருங்குவதில்லை என்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட மகத்தான பாதுகாப்பை அல்லாஹ் இந்த திக்ரை கொண்டு தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வரும். பெருமானார் பயணம் செய்வார்கள், அவங்க கூட அபூ மூஸா அஷ்அரி பயணம் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க பின்னால உட்கார்ந்து இருந்தாங்க வாகனத்துல. அவங்க லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா ஓதுறாங்க. பெருமானார் காதுல கேட்டுட்டாங்க, என்னப்பா ஓதுறீங்க? லா ஹவ்ல வலா குவத்தா ஓதிட்டே இருங்க, நாளைக்கு நீங்க சொர்க்கம் வருவீங்க. உங்களுடைய அமல்கள்ல கூட குறைவெல்லாம் இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். அல்லாஹ் இது என்ன பொக்கிஷம்? நீ ஓதுன லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அதை குவித்து வைத்திருக்கிறேன் என்பான் அல்லாஹ். அது ஒரு குவியல் என்பான் ரப்புல் ஆலமீன். கன்சுன் மின் குனூஸில் ஜன்னா, சுவனத்தின் புதையல் என்பான் அல்லாஹ். அப்படியானால் நம்முடைய மறுமையின் சேமிப்பாகவும் அந்த திக்ர் ஆக்கப்படுகிறது. அதனால குறைந்தது 100 தடவை. ஹதீஸ்ல தெளிவான செய்தியை பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். 100 தடவை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா வளமையாக தவாமாக தொடர்ச்சியாக ஓதினால் வறுமை வராது, எதிரிகள் நெருங்க மாட்டார்கள். இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய 70 வகையான சோதனைகள் தடுக்கப்படும். எத்தனையோ நோய்களுக்கு ஷிஃபா கிடைக்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே பள்ளிவாசலிலும் இருக்கிற நேரங்களில் ரப்பை மறக்காமல் திக்ருகள் இருக்கட்டும். நம்ம படுத்தா கூட ஓதுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது திக்ர். படுக்கையிலே ஓதிட்டு இருக்கலாம், நடமாடும் போது ஓதலாம், ஒது கூட கட்டாயம் இல்லை. அதனால அதிக நேரம் திக்ருகள் இருக்கட்டும்.